வணக்கம் மக்களை, நான் கிருத்திகா. உங்கள் அனைவரும் இந்த பதிவு மூலியமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஒரு சமுதாய மற்றும் சமய சீர்திருத்தவாதியான மற்றும் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ரீதியில் ரொம்ப பெரிய ஒரு உயர்நிலை அடைந்த ஒரு இறைநிலை அடைந்த அற்புதமான ஒரு மனிதரை பற்றி நம்ம தகவல் தான் பார்க்க போகிறோம். அவங்க பேர் என்னென்னா வள்ளலார். இவரோட இயற்பெயர் ராமலிங்க சுவாமிகள்னு சொல்லிட்டு. வள்ளலார் பற்றி நம்ம சொல்லணுன்னா முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வருதுன்னா இவர் மிகப்பெரிய ஒரு முருக பக்தர்னு சொல்லுவோம். இன்னொன்று கொல்லாமை, பொய்யாமை, புலால் உண்ணாமை அப்படின்னு சொல்லப்படுற இந்த உயரிய சீரிய கருத்தை சைவ மதத்தில், அதாவது முக்கியமாக இந்து மதத்தை விதைத்த ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லலாம். இவர் ஆன்மீகவாதி, மிகப்பெரிய ஒரு இறைநிலை அடைந்தவர் அப்படின்னு சொல்கிறத விட இவர் மிகப்பெரிய ஒரு சித்தர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சித்தருக்கு மட்டுமே வாய்க்கக்கூடிய இந்த சித்திகள் அப்படின்னு சொல்லப்படுற சக்திகள் எல்லாமே ராமலிங்க அடிகளார் அவர்களுக்கும் இருந்திருக்கு. அதனால தான் அவரோட இறுதி காலகட்டத்தில் அவர் இறைவனோட தீப ஜோதி வடிவில் ஐக்கியமாயிட்டார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சரிங்க, ராமலிங்க அடிகளார் அவர்கள் என்ன செய்தார் அப்படிங்கிற மாதிரியான இவரோட அற்புதமான செயல் தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். ராமலிங்க அடிகளார் பார்த்தோம்னா மருதூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம், சிதம்பரத்துக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய கிராமம். அங்கே 1823 பிறக்கிறாரு. இவர் பார்த்தோம்னா இவர் தன்னோட குடும்பத்துக்கு 5வது குழந்தையாக பிறந்திருக்காரு. இவங்க பிறந்து கொஞ்ச நாளில் அவங்க அப்பா இறந்ததால் இவங்க ஃபேமிலி பார்த்தோம் அப்படின்னா அன்றைய மதராஸ் மாகாணத்துக்கு பிழைப்புக்காக நகர்ந்துட்டாங்க. அங்கே போயிட்டு இவர் அவங்க அண்ணன் ஒரு தமிழ் ஆசிரியராக ஒரு மடாலயத்தில், சைவ மடாலயத்தில் பணியாற்றிருக்காரு. ஸோ உங்கள் அண்ணன் படிப்பதற்காக கல்வி ஆலயம் மடாலயத்தில் சேர்த்து விடுறாங்க. ஆனால் படிப்பு சரியாக இவருக்கு வரவே இல்லை. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் படிக்கவே இவரால் முடியல. அதனால் பாதி நேரத்துலேயே கல்வி மடாலயத்தை விட்டு வெளியே வந்துடுவார். இவர் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனி அறையை கூட ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க வீட்டில். ஆனால் அவர் அங்கேயும் படிக்காமல் வெகு நேரமாக தியான நிலையிலேயே இருப்பாங்க அப்படிங்கிற தகவல்களையும் அவங்க குடும்பத்தார் அப்பப்போ சொல்லி வராங்க. ஆனால் இவர் கல்வியிலேயே நாட்டம் செலுத்தாமல் சிறிதளவு கூட எஜுகேஷன் இவருக்கு ஃபார்மலான எஜுகேஷனே இல்லாமல் முழு நேரமும் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு தீப ஒளியை பார்த்துக்கிட்டு வழிபட்டுருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதே சமயம் அருகாமையில் இருக்கக்கூடிய, சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் முருகனை பற்றி மிக அழகாக புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு. இவரோட பாடல் அச்சிறு வயசுலேயே எப்படி இவ்வளோ தத்துவம் ரீதியாக, ஞான ரீதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும் போது வியந்து போய் இவரோட சாதாரண ஒரு குழந்தையாக இருக்க முடியாது, சிறுவனாக இருக்க முடியாது. இறைவனை பற்றி இவ்வளோ அழகாக ஆழ்ந்த பொருளுள்ள ஒரு வரிகளில் பாடுறார் அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது, ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அன்னையிலிருந்து இவரை ரொம்ப ஒரு வியப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. துறவரத்துலேயும் ஆன்மீகத்துலேயும் ஈடுபாடு அதிகமான வள்ளலார் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா இல்வாழ்க்கையில் ஈடுபடவே இல்லை. இல்வாழ்க்கையில் நுழைந்தப்புறம், அதாவது திருமண வாழ்க்கைக்கு நுழைந்தப்புறம் கூட அவருக்கு அதில் ஈடுபாடு இல்லாததால் அதிலிருந்து வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த மദ്രാஸ் மாகாணத்தை விட்டு தக்காணத்தை நோக்கி ஒரு நகர ஆரம்பிக்கும் போது நிறைய கோயில்களுக்கு போகிறாரு. நிறைய நிகழ்வுகளை பார்க்குறாரு. நிறைய இறைவனோட சன்னதியில் நின்று அந்த இறைவனை பற்றி மிக அழகாக புகழ்ந்தும் கருணை பற்றி எடுத்து சொல்லியும் பாடியிருக்காருன்னு சொல்லலாம். இவரோட பாடல்கள் தமிழில் ஏராளமாக இருக்குது. ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு ஆழ்ந்த பொருளையும் அர்த்தத்தையும் இந்த மனித குலத்துக்கு தருதுன்னு சொல்லலாம். இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயிர்களை வதைப்பது, கொல்வது மிகப்பெரிய குற்றம், மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறாரு. ஒரு ஆடு மாடுகளை மட்டும் இல்லாமல் ஈவன் ஒரு செடி கொடிகளை நம்ம அதை வதைக்கிறதும் அதை நம்ம உடைக்கிறதோ இல்லை அதை வெட்டுவது கூட மிகப்பெரிய தவறுங்கிறாரு. ஏன்னா அதற்கும் பார்த்தோம்னா உயிர்கள் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறாரு. எல்லா உயிர்கள் மேலேயும் கருணை, அன்பு, பரிவு இதை கண்டிப்பாக காட்டியே ஆகணும். இரக்கம் அப்படிங்கிறது இறைவனோட குணம் அப்படிங்கிறாரு. அதனால் இவரோட இந்த குணாதிசயங்கள் எல்லாமே ஜீவகாருண்யா அப்படின்னு சொல்லி அவரே அழைச்சிக்குவார். இவர் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மக்களுமே வாழணும், இந்த சாதிய வேற்றுப்பாடு இல்லாமல், இந்த சமய வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களுமே வாழணும் அப்படின்னு
ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா, 19ஆம் நூற்றாண்டோட காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு போர் முறையிலான ஒரு சமுதாய கூட்டமைப்பு இருந்துச்சு. அந்த போருக்கு முக்கிய காரணமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த சாதிய பிரச்சனையும், அந்த சாதி சார்ந்த சில பிரச்சனையும், அதே மாதிரி இந்த சமயம் சார்ந்த சில பிரச்சனையும் சமுதாயத்தில் தலை தோங்கியிருந்தது. இதனால் மக்கள் எல்லாம் ஊஞ்சாதி பெருசு என் ஜாதி கம்மி அப்படிங்கிற மாதிரியும், ஊஞ்சாதி ரொம்ப தரம் குறைவானது, நாங்கள் தான் ரொம்ப மேன்மக்கள் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கான்வர்சேஷனாக அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தது வள்ளலார் அவர்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் யார் அப்படின்னு பார்த்து ரொம்பவே வேதனைப்படுறாரு. வள்ளலாரோட ஃபேமஸான ஒரு குவைட் பார்த்தோம்னா, வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லுவார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னவர் வள்ளலார் தான். வள்ளலார் பார்த்தோம் அப்படின்னா முழுக்க கருணையின் வடிவாகவே வாழ்ந்து மறைந்திருக்காரு. இவரோட மறைவில் பலதரப்பான பிரச்சனைகள், சந்தேகங்கள் சொல்லப்பட்டாலும் இவர் இறைவனோட ஐக்கியமானவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய உண்மையை இவர் கூட வாழ்ந்து இவரோட சீடர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்கிறாங்க. வள்ளலார் பார்த்தோம் அப்படின்னா அவரோட வாழ்நாள் காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலக அளவிலான ஒரு உண்மை, அதாவது எல்லா உயிர்களும் சமம்தான், இந்த ஜாதியும் இல்லை, இந்த சமயமும் இதில் மதமும் இல்லை, மாற்றமும் இல்லை, வேறுபாடும் இல்லை, மனிதன் எவனால் யாரால் ஒரு விஷயத்தை ஒரு நல்ல முறையாக வாழ முடியுதோ, அதாவது இன்னொரு உயிருக்கு தீமை இழைக்காமல் அவனோட வயதுகளை காலகட்டங்களில் நிம்மதியாக வாழ்ந்து கடைசி வரைக்கும் ஒரு ஆரோக்கியமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ முடியுதோ, அப்படி ஒரு மனிதன் இருந்து அதுக்கு இறைப்பு நிலை வரலும் செல்ல முடியுதோ அவன் தான் மேன்மையான மனிதன். இல்லாமல் நீ இந்த சாதியை சேர்ந்தவன், இந்த மதத்தை பேசக்கூடியவன், நீ இந்த வழக்கங்களை பின்பற்றக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரியான இதோட அடிப்படையான விஷயத்தை வச்சு எடை போட்டால் அவன் உண்மையான மனிதன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு குவேட்ஸ் சொல்லிடுவார். ஏன் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா, மிகப்பெரிய தீ மாதிரி இருந்த அந்த ஜாதிய அடக்குமுறை, ஒடுக்குமுறை மற்றும் இந்த சமயம் சார்ந்த சில போர் தான் காரணமாக இருந்திருக்கு. ஸோ எப்பயுமே பார்த்தோம்னா ஏழை பீப்புளை பார்க்கும் போதெல்லாம் இவருக்கு கருணை அப்படிங்கிறது மிகுந்தே இருக்கும். இவ்வளோ பெருமை மிக்க சிறப்பு மிக்க வள்ளலார் என்ன பண்ணுறாருனா, சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை 1865 நிறுவுறாரு. இந்த சங்கம் பார்த்தோம்னா பிற்காலத்தில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டது. இந்த சங்கத்தோட முக்கிய நோக்கமே பார்த்தோம்னா, சமுதாயத்தில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அதாவது ஒவ்வொருத்தருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான் இதோட நோக்கமே. ராமலிங்க அடிகளார் பார்த்தோம் அப்படின்னா அனைவருக்குமே பார்த்தோம் அப்படின்னா இலவசமாக, அதாவது அன்னதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அனைவருக்குமே உணவு அப்படின்னு சொல்லிட்டு அணையா அடுப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை ஏற்றி வச்சு ஏழை பணக்கார இல்லாதவன் இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி பாரபட்சம் இல்லாமல் பசியோடு வந்தவங்க எல்லாருக்குமே பசியாறி அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தில் ஒரு அணையாடுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கூடாரை ஏற்பாடுபடுத்தி அங்கே அன்னம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த உலக உயிர்களுக்கு எல்லாமே ஒரு கொடிய நோய் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கருணையாக நினச்சி அந்த விஷயத்த செய்திருக்காரு. இன்றளவும் பார்த்தோம்னா அவர் ஆரம்பித்த அந்த அணையா அடுப்பு கண்டிப்பாக இன்றளவும் இன்றைக்கி போய் நம்ம பார்த்தோம்னா கூட அந்த பர்டிகுலர் பிளேஸில் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரிங்க, இந்த பதிவு மூலிமா ராமலிங்க அடிகளாரை பற்றி நீங்கள் சில தகவல் தெரிஞ்சிருக்க நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கமெண்ட்டை சொல்லுங்கள். மீண்டும் பதில் சந்திக்கலாம். அடுத்து பாய் ஃப்ரம் கிருத்திகா. டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.